திரு சேக்கு தமிழரசு, மறுபரிசீலனை தேவை அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சொல்லியிருக்கீங்க. எங்கே உடன்படலாம், ஏன் உடன்பட முடியல உச்சநீதிமன்ற தீர்ப்பால்? இது ஒரு பெரிய நீண்ட வரலாறு. ஆனால் குறுகிய சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய விவாதம் இருக்கோம். அதனால் நான் சுருக்கமாக சொல்லணும். இந்த இடஒதுக்கீடு எப்படி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது? முதல்ல நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே எஃப்சி, பிசி, எஸ்சி இப்படி மூன்றாக பிரித்தார்கள். இந்த 3 சியும் ஒன்றா? ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு கேஸ்ட். கேஸ்ட் என்கிற அங்கீகாரம் நம்முடைய அரசியல் சட்டத்தில் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு மட்டும்தான். பிசி என்றால் பேக்வர்ட் கிளாஸ், எஃப்சி என்றால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. இதுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு, அதுக்கு நான் போல. ரெண்டாவது, இந்த இடஒதுக்கீடு எப்ப கிடைச்சது? அதிகாரப்பூர்வமா? எஸ்சினா ஹோமோஜினியஸ்ன்றீங்களா? இருங்க, அது இந்த இடஒதுக்கீடு எப்ப கிடைச்சது அதிகாரப்பூர்வமா? 1932 பூனா ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில், பிரிட்டிஷ் ஆட்சியில், இந்திய சுதந்திர ஆட்சியில் இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியில். எப்போ? 1932 சுதந்திரம் வருவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. எந்த அடிப்படையில்? பூனா ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில். எதில்? 3 இ. என்ன 3 இ? முதல் இ எஜுகேஷன், அடுத்த இ எம்ப்ளாய்மெண்ட், அடுத்த இ எலெக்ஷன். 3 இ. இந்த 3 ஈலும் இடஒதுக்கீடு கிடைச்சது. இந்த பூனா ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டது? 30 ஆண்டு காலத்துக்குள் ஒடுக்கப்பட்ட அடித்தளத்து மக்களை நாங்கள் முன்னேற்றி காட்டி விடுவோம். 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு தேவைப்பட்டால் இதை நாங்கள் நீடிப்பு செய்வோம். இந்த 30 ஆண்டு காலத்திலே இருந்து இதில் பாராளுமன்றத்தில் வைத்து நீடிக்க வேண்டியது எலெக்ஷன் ரிசர்வேஷன். பாராளுமன்றத்தில் அது அப்படி அந்த நீடிப்பை செய்து விடலாம். மற்றதெல்லாம் அரசியல் சட்டம் திருத்தி செய்யணும். எந்த 2? எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன், எஜுகேஷன் ரிசர்வேஷன். இதை 2த்தையும் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து செய்யணும். எலெக்ஷன் ரிசர்வேஷனை பாராளுமன்றத்திலேயே செய்யலாம், நீடிக்கலாம். அப்படித்தான் 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு எத்தனை முறை நீடிக்கப்பட்டிருக்கிறது? 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை, 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் ரிசர்வேஷனை நீடித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அந்த எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் ரிசர்வேஷனை அப்படியே நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேண்டுமானால் இப்போ சொன்ன மாதிரி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்போ இதெல்லாம் இந்த 321 அரசியல் சட்டத்தினுடைய 321 விதியின்படி பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் இருந்து ஒருவரை எடுப்பதற்கோ ஒருவரை நீக்குவதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ எதற்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? பாராளுமன்றத்துக்கு. அதற்கும் யாருடைய ஒப்புதல் வேண்டும்? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேண்டும். இந்த நிலையில் இப்போ இந்த சர்ச்சை எழுந்திருக்கு. இது ஏன் எழுந்தது? முதல்ல ஆந்திராவில் இந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்படி கூட எந்த ஒரு சலுகையும் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு என்று கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதி என்று கிடையவே கிடையாது. ஒரு தொகுப்பு, ஒரு பிரிவினர் சமூகம், சாதிகளின் தொகுப்புக்கு தான் தர முடியும். தனி ஒரு சாதிக்கு தர முடியாது. இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தொகுப்பில் இருந்து மாநில அரசுக்கு நீ பிரிப்பதற்கு உரிமை இருக்கா? ஒருத்தரை சேர்ப்பதற்கோ எடுப்பதற்கோ மாநில அரசுக்கு உரிமை இல்லைங்கிற போது பிரிப்பதற்கு எங்கிருந்து உரிமை வந்தது? இது ஆந்திராவில் உள்ளிடஒதுக்கீடு தந்த போது எழுந்த கேள்வி. இந்த கேள்விக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த வரலாற்றை சொல்லிடுறேன். இந்த கேள்வி, இதை எதிர்த்து சின்னையா என்கிறவர் வழக்கு தொடுத்தார். இதே போன்ற கேள்வி ராஜஸ்தானில் எழுந்தது. இதே போன்ற கேள்வி பஞ்சாபில் எழுந்தது. இதே போன்ற கேள்வி தமிழ்நாட்டிலும் எழுந்தது. ஏன்னா இந்த மாநிலங்கள் மட்டுமே இந்த உள்ளிடஒதுக்கீட்டுக்கு ஒரு கம்பேர்மெண்ட், அது கூட இவங்க ஒரு குறிப்பிட்ட சாதின்னு இவங்களும் சொல்லலை. சட்டத்திலிருந்து
அவர்கள் அந்த சட்ட பாதுகாப்புக்காக கம்பார்ட்மெண்ட், தனித்தனி கம்பார்ட்மெண்ட், தனித்தனி தொகுப்பு என்றுதான் வைத்தார்கள். அப்போ அரசியல் சட்டத்தினுடைய ஐவர் குழு, உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சட்ட அமர்வு இருக்க அந்த ஐவர் குழு இது தவறு, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி வழக்கு அப்பீலுக்கு போச்சு. சில அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் மேல்முறையீட்டுக்கு போனது. அங்கேயும் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான். தமிழக அரசு போனது, பஞ்சாப் அரசு போனது, சில மாநில அரசுகள் மேல்முறையீட்டுக்கு போச்சு. இப்போ 7 பேர் கொண்ட ஒரு குழு இதை சரி என்று அங்கீகரித்திருக்கிறது. இதில் ஒருவர் மட்டுமே மறுத்திருக்கிறார், அது சரியில்லைன்னு. எங்களுடைய இது என்னன்னா, இது தவறு, இந்த உத்தரவு தவறு, இந்த உத்தரவு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இல்லை, ஏன் தவறு, ஏன் தவறுன்னு நினைக்கிறீங்க? இது பொது நியாயத்திலையும் தவறு, அரசியல் சட்டத்திலையும் தவறு. அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் நீங்கள் தலையிடவே முடியாது. இது வெறுமனே சுதந்திரத்துக்கு முன்னாலே நீங்க ஏன் இந்த பூனா ஒப்பந்தம் எதற்கு விளைந்தது? இப்போ திருப்பி நான் பழைய கதைக்கே வரேன். சரி, நான் பழைய கதைக்கே வரேன். இல்லை, அந்த அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகுதான், கொடுக்கறதுக்கு முன்பாக ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு மருத்துவர்கள், பொறியாளர்கள், அரசு வேலை வாய்ப்பு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வழக்கத்துக்கு நான் பிறகு வரேன். அதுக்கப்புறம் அது எண்ணிக்கை 10, 100 ஆச்சுன்னா சொல்றாங்க. இருங்க, அந்த வழக்கத்துக்கு நான் பின்னால் வரேன். ஆனால் நான் சொன்னபடி பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு. இதுக்கு எந்த கட்சியும் இந்தியாவில் சொந்தம் கொண்டாட முடியாது, எந்த அரசும் கொண்டாட முடியாது. பிரிட்டிஷ் காலத்தில் வழங்கப்பட்டது, பூனா ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. உள்ஒதுக்கீடுக்கு கிரெடிட் தேடிக்கலாம். உள்ஒதுக்கீடுக்கு நான் போல, இடஒதுக்கீடு முறை என்பது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு முறை என்பது எப்படி விளைந்தது? அது பூனா ஒப்பந்தம் ஏன் வந்தது? இல்லாவிட்டால் பாகிஸ்தானை போல இன்னொரு தான் இங்கே இந்தியாவில் உருவாயிருக்கும். எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இந்தியாவுக்கே சுதந்திரம் தருவதில் கூட எங்களுக்கு எதிர்ப்பட்ட கருத்து என்று பாபா அம்பேத்கர் பேசினார். வட்டமேசை மாநாட்டில் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகள் சுதந்திர இந்தியாவில் பாதுகாக்கப்படுவதற்கு தவறப்படுமேயானால் இந்த சுதந்திரம் வழங்குவதில் கூட தாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன பாதகத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஒரு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது, இன்னொரு கோரிக்கை இப்படி வலியுறுத்தப்பட்டது. எங்கள் உரிமை இல்லாமல், எங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல், இந்த சுதந்திரத்திலேயே எங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உரிமை எங்களுக்கு கிடைத்தாகணும்னு. அதற்கு முதல்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பதில் சொல்லணும்னு அந்த நிலையில தான் இது உருவாச்சு. அதனால இது சாதாரணமாக இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு. இப்போ நான் கேட்குற கேள்வி நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் எதுக்கு இதுக்கு அப்புறம் நான் ஒப்புக்கிறேன். இந்த மாநில அரசு இதை 2009 தமிழ்நாட்டில் நிறைவேற்றுச்சு. இந்த 2009 இன்றைய வரையில் எவ்வளவு இடங்கள் கிடைத்திருக்கிறது? அதற்கு முன்னால் ஒரு 20 ஆண்டு காலம் எவ்வளவு இடங்கள் கிடைத்திருக்கிறது? ஒரு வெள்ளை அறிக்கை தரட்டும், ஒரு வெள்ளை அறிக்கை தரட்டும். 2009க்கு முன்னாலே ஒரு 20 ஆண்டுகள் எடுத்துங்க. இப்போ 2009க்கு பிறகு ஒரு 14 ஆண்டு காலம் இதை நீங்க எடுத்துங்க. இந்த 14 ஆண்டு காலத்தில் என்ன கிடைச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன கிடைச்சிருக்கு? ஆனா கொடுத்த பிறகு எண்ணிக்கை கூடி இருக்குன்னு தானே சொல்றாங்க. ஐயா, தோராயமா சொல்ல வேண்டாம். ஒரு அரசாங்கம் நீங்க குத்து மதிப்பா இதோ கிராமத்தில் சொல்ற மாதிரியான பதில்கள் அவசியம் இல்லை. இல்ல கூடி இருக்குமா, புள்ளி விவரம் கொடுங்க. நீங்க இன்னமும் நீங்க இப்போ ஒரு 3% தரீங்க ஒரு உள்ளூடுக்கு. அது ஒரு கம்பார்ட்மெண்ட். அருந்ததியர் அப்படின்னு பொதுவான ஒரு பெயரான தவிர அதில் அருந்ததியர் மட்டுமல்ல, அதுக்குள்ள 7 பிரிவுகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுக்குறீங்க. இது நீங்க இப்படி சொல்றீங்களே, இந்த 7 சாதிகளுடைய மக்கள் தொகை எப்போது கணக்கெடுக்கப்பட்டது? இதுவே ஒரு குத்து மதிப்பு. சரி, எப்ப கணக்கெடுக்கப்பட்டது? இந்தியாவில் 1931க்கு பிறகு ஒரு சாதிவாரியான கணக்கெடுப்பு நடந்திருக்கிறதா? சுதந்திர இந்தியாவில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கிறதா? இல்லையே. பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்தது தான் சாதிவாரி கணக்கெடுப்பே. அதற்கப்புறம் ஒரு கணக்கெடுப்பே இல்லையே. நீங்க என்ன ஒரு தோராய கணக்கெடுப்பு?
அதோட கூட கூட இருக்கலாம். ஓகே. ஏன் என்னுடைய சகோதரர்களுடைய அமைப்பான பல அமைப்புகள், அருந்ததியர் அமைப்புகளை 3% மேல இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலதான் நாங்க இருக்கிறோன்னு. இல்ல நீங்க உங்களுக்கு 3% திருப்தி இல்லையே? இல்ல இருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்லுங்க. இது அதாவது ஒரு அரசாங்கம் செய்வது சரியாகவும் முறையாகவும் மாற்ற முடியாததாகவும் இருந்தல்லவா செய்யணும். அப்படித்தானே செய்யணும். சரி, நீங்க இந்த 3% இடக்கூது கொடுக்கிற நான் கேட்கிறேன் என்னுடைய நான் வந்து இந்த பிரிவு மக்களை பிரித்தாள வேண்டும் என்ற எண்ணமோ, அந்த மக்களுக்கு இருக்கிற துயரங்கள், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையோ உணராதவன் அல்ல. ஆனால் அதற்கு இது தீர்வு அல்ல, இது சரியான வழி அல்ல. உள்ஒதுக்கீடு தீர்வு அல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பதில் இருந்தா நான் கேள்வி எழுப்புறேன். இப்ப எது தீர்வு? பதில் இருந்தா நான் கேள்வி எழுப்புறேன். எது தீர்வு? பதில் இருந்தா நான் கேள்வி எழுப்புறேன். உங்க பதில் இருந்து நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு பதில் இருந்து நான் அந்த கேள்விக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். 2009 யாருக்கெல்லாம் உள்ளொதுக்கீடு கொடுக்கப்பட்டது? இஸ்லாமியர்களுக்கு தரப்பட்டது. அருந்ததியர் அது ஒரு தனிப்பட்ட ஒரு சமூக கூட்டமைப்புக்கு தரப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கும் தரப்பட்டது. இந்த 3 பேருக்கும் அன்றைய முதல்வர் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சியிலே வழங்கினார்கள். இதற்கு இந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டுக்கு என்ன அவருடைய பெரிய சான்று? ஜனார்த்தன ஆணையம், ஜனார்த்தன கமிஷன். அந்த ஜனார்த்தன கமிஷன் தான் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தந்தாங்க, அவங்களுக்கு இதே போல் 3% கொடுத்தாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு தந்தாங்க. இஸ்லாமியர்களுக்கு 3% கொடுத்தாங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்டது என்ன ஆச்சு? திரும்ப கொடுத்துட்டாங்க. ஏதோ விளையாட்டா கடையில் வாங்கின மாதிரியும், இந்த பொருள் சரியில்லைன்னு திருப்பி கொடுத்துட்ட மாதிரியும், போற பலசரக்கு கடையிலிருந்து ஒரு பொருளை வாங்கின மாதிரியும், ஏற்கனவே அனுபவித்த அளவீடே போதுமானதா இருக்கு, பொருள் வாங்கின மாதிரியும், ஐயோ உங்க சரக்கு சரியில்லைன்னு திருப்பி கொடுத்துட்ட மாதிரியும் ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கின்றது அவ்வளோ ஏதோ கடை சரக்கு மாதிரி அதை வாங்கினார்கள், திருப்பி தந்தார்கள். திருப்பி தருகிற போது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இந்த நாகர்கோயிலையும் கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலியிலும் இந்த 3% எங்களுக்கு பொருந்துமா? இந்த 3 மாவட்டத்திலையும் இதை விட அதிகமாக அல்லவா நாங்கள் கடந்த காலங்களில் பெற்று வருகிறோம். இப்போ நான் என் தோழர்களை கேட்பேன், என் சகோதரர்களை கேட்பேன், இது ஈரோட்டிலும் நாமக்கல்லையும் பெரியார் மாவட்டத்திலும், ஈரோடு நாமக்கல் சேலத்தில் இந்த 3% பொருந்துமா? இல்ல இப்ப 3% வேண்டான்னு சொல்றீங்களா? வேண்டான்னு இல்ல, அதிகமாக முறையானதல்ல, அவர்களுக்கு இது பயன்படாதது. சரி, ஓகே, இது அவர்களுக்கு பயன்படாதது. நீங்க ஒட்டுமொத்தமா ஏதாவது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒட்டுமொத்தமா போடுறப்ப உங்கள் கணக்குக்கு பயன்படும். ஆனால் நீங்க இல்ல இன்னொரு ஆழமான கேள்வி இருக்குல்ல, நான் சொல்றேன், இன்னொரு இதான் சொல்றேன், இது ஒரு நீண்ட வரலாறுன்னு. 3% நாம இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறோம். இதை நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி போட்டாங்களோ, என்ன நினைச்சு போட்டாங்களோ, இந்த 3% வந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீட்டு ரோஸ்டர் இருக்குல்ல, இந்த ரோஸ்டர், அதாவது ஐஏஎஸ் அலுவலர் இருக்கார், ரோஸ்டர் இருக்குல்ல, இந்த ரோஸ்டத்தினுடைய இந்த நடைமுறையே மாறி போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் 100% ரோஸ்டர். 3 வந்த பிறகு அறைய நம்ம 2 ஆளுக்கு தனியா போயிட்டு வெட்டி தர முடியாது இடஒதுக்கீட்ட. இங்க தமிழ்நாட்டில் இப்போ 200 பாயிண்ட் ரோஸ்டர். இந்த 200 பாயிண்ட் ரோஸ்டர் வந்தா முதல்ல என் சகோதரனுக்கு கிடைக்கிற, அருந்ததிய சகோதரனுக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு திருப்பி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் போகணும் தெரியுமா? 18 பேரை தாண்டி போகணும். முதல்ல ஒருத்தர் கிடைச்சிட்டா அடுத்த ஆள் எப்போ கிடைக்கும்? 18 பேரை கடந்து கிடைக்கும். இந்த 18 பேரை கடந்து போகிற போது பணி நியமனங்கள் முழுமையாக பேக்லாக்ஸில் இருந்து ஒரு சரியான கணக்கீடு இல்லாமல் இதில் நியாயமாக போய் கிடைத்து விடுமா? இது வெறும் ஏட்டு சக்கரை, இனிக்காது. இது ஏட்டு சக்கரை. சரி, பேசும். உங்க கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கேட்போம்.